கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இந்த உலகத்தில் எதை காட்டிலும் அது நொடி பொழுதில் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே பார்க்குறதுக்கு நம்மளை கவருது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு, எல்லாமே அழகழகாக இருக்குன்னு சொல்ல பண்ணுறோம். இன்றைக்கி உலக மாயத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே அப்டேட்ஸில் போயிடுச்சு. ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் இன்னும் அப்டேட்ஸே ஆகலല്ലോ. இது போன்ற ஆசீர்வாதமான விஷயங்கள் நடக்கின்ற பொழுது இது நமக்கு கை கொடுக்குமா? இந்த உலகத்தை நோக்கி நம்ம பயணிக்கின்ற பொழுது, அழிவான பாதை நோக்கி போகின்ற பொழுது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குல்லோ, அழகழகாக இருக்குது எல்லாமே, அந்த பாதை நோக்கி தான் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு போகிறோம். ஆனால் அங்கே அழிவு இருக்குது, அது தெரிய மாட்டதில்ல. அந்த பிரச்சனை சிக்கி தவிக்கும் போது தான் ஐயோ அப்போவே சொன்னாங்க இந்த பாதை நோக்கி நீ போகாத, முற்றிலும் ஆபத்தான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா கேட்கலல்ல. இந்த உலகத்தில் எதை காட்டிலும் அது நொடி பொழுதில் அழிந்துவிடும். இது போன்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தால் நீ ஐஸ்வர்யவான் என்ற அர்த்தம் இல்லை. நீ ஐஸ்வர்யவான் என்றால் நான் உன்னோடு இருப்பதால் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நீ ஐஸ்வர்யவானாக இருந்தால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உன்னோடு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராம். நான் உங்களோடு கூட இருப்பதால் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எந்த நேரத்திலும் என்னால் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நீ விசுவாசமாக கீழ்ப்படியும் பிள்ளையாக இருந்த அப்படின்னா எந்த நேரமானாலும் சரி, நான் நிச்சயமாக கொடுக்கறத கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாருங்க ஆண்டவர். யோபுவிற்கு அவன் இழந்த செல்வங்கள், ஆஸ்திகள், குடும்பம், வீடு மற்றும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனிடம் இருந்த நிலையை விட 2 மடங்காக ஆசீர்வாதங்களை கொடுக்க முடிந்தது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம். இதை வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் எவ்வளோ இழந்துட்டார்லோ, ஆனால் இருந்தாலும் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஐஸ்வர்யங்கள், நிறைய செல்வங்கள் கொடுத்து அவரை உயர்த்தினார்லோ. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து நீங்கள் ஐஸ்வர்யவான், தேவன் நமக்கு அனுபவிக்க தேவையான அனைத்தையும் சம்பூர்ணமாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். அதை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நொடி பொழுதில் என்னவா நடக்கலாம்ல, எதுனாலும் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் கொண்டாட நம்ம நன்றியை சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல. இருக்கிறது எல்லாமே இல்லாமல் போயிடலாம். திடீர்னு ஏற்றத்தாழ்வு, திடீர்னு மேலே போய்கிட்டே இருப்போம், திடீர்னு நம்ம கீழே விழ ஆரம்பிக்கலாம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம கடந்து போனோமே தவிர அப்படியே நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி விழுந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருக்க போகிறோமா? இல்லை பார்த்துக்கலாம்டா, விழுந்துட்டேன்னா மீண்டும் நான் என்னோடய ஓட்டத்தை ஓட போகிறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? ஐயோ அசிங்கமாக போயிடுச்சுப்பா, 4 பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லி இன்றைக்கி தப்பான முடிவுகள் ஈஸியாக எடுத்துடுறாங்கல்ல. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயங்க இது. கடல் மேலே தூங்கிட்டு இருந்த குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. 2.5 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு 3 பசங்க, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பசங்க. அது ஒரு பையன்தான் 2.5 வயசு. எல்லாருமே கட்டில் மேலே பார்த்துட்ருக்காங்க, கணவர் கீழே பார்த்துட்ருக்காரு. அந்த பையன் 2.5 வயசு பையன் எப்போ விழுந்தான்னு தெரியல. காலை ஏஞ்சி பார்த்ததுமே மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை. கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. குழந்தை இறந்துச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் இது. எதுக்கு நான் இந்த விஷயம் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ பத்திரமா பார்த்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படி தான் சொல்லணும். குழந்தை இன்றைக்கி எத்தனை பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறாங்களோ, ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியம் வேணுமேப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரும் கவனமாக ஜெபிக்கின்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிச்சிக்கலாம். எப்போது என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்க்கை இது. ஸோ எது நடக்குதோ நல்ல நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்க ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்கிட்ட எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? நிச்சயமாய் நம்மக்கிட்ட இழந்தவற்றை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெட்டிப்பாய் கொடுக்க போகின்றார், பலுகி பெருகி கொடுக்க போகின்றார். நீ சந்தோஷமாக இருக்கணும் மகளே, மகனேன்னு சொல்லிச்சுக்காருங்க. அதனால் முழு மனசோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். உடல் தெம்பும் வலிமை தர போகின்றார். நம்ம ஆரோக்கியமாக இருந்தனாலே போதுங்க, நம்மளால் எழுந்துச்சி ஓட முடியும். நம்ம கொஞ்சம் உட்காந்துட்டோம் முடியல அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இல்லை என்ன பண்ணுறது பிரதர், 24 மணி நேரமும் உழைக்கிறோம். காரணம் என்னென்னா புதிய வருமானம் இல்லை. கஷ்டப்பட்டால் தான் இஷ்டப்பட்ட மாதிரி வாழ முடியும்னு சொல்லிட்டு திருமணம் ஆகிடுச்சு, குழந்தைங்கள ஆகிடுச்சு, அவங்கள பார்த்துக்கணுமே. நான் யார்கிட்டே கை கட்டி கையேந்தி நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நான் உழைச்சிட்ருக்கேன். தூக்கத்தெல்லாம் தொலைச்சிட்டேன். இன்றைக்கி எத்தனை பேர் உழைச்சிட்ருக்காங்களோ, கடினமாக உழைச்சி இன்றைக்கி குடும்பத்தை பார்த்துட்ருக்காங்களோ.
நல்ல உடல் உள்ள சுகத்தை தரணும்னு சொல்லி கேட்கலாமா இயேசுப்பா கிட்ட. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவர் ஆகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. போகும்போதும் வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு தேவையான அனைத்தையும் சம்பூர்ணமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி உம்முடையே கெஞ்சி மன்றாடி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் உண்மையான பொக்கிஷமாகிய உம்மில் மட்டும் எங்கள் இருதயம் இளைப்பாறட்டும் ராஜா. யோபுவை போல நானும் என் வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வாதத்தினாலும் இழப்பினாலும் உம்மையே நம்புவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களிடம் உள்ளவையெல்லாம் உம்முடையது, நீர் எல்லாவற்றையும் இரட்டிப்பாக திரும்ப அளிப்பீர் என்று அறிவேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சகலமும் அளிப்பவர், நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பவர், என் பங்காய் இருக்கின்றீர், என் சமாதானம் உள்ளவராய் இருக்கின்றீர். நீர் எங்களோடு இருப்பதால் எங்களுக்கு எவ்வித குறையும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் நன்றியுடன் மகிழ்ச்சியுடன் இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கின்றோம் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை அந்த நோயினால் சுகம் பெற வேண்டும் என்று கேட்கிறேசப்பா. உங்களுடைய கரங்கள் அவர் மேல் பட்ட நோயெல்லாம் சுகமாக்குவீர் நம்புகிறேன் ஆண்டவரே. வேலை வாய்ப்புக்காக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாம் பெண்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்காங்க. நல்ல ஒரு வேலை கிடைச்சிடாதான்னு சொல்லி காத்துட்ருக்காங்கப்பா. நிச்சயமாய் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பீர் நம்புகிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன் சப்பா. திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கின்றவர்களுக்கு நீ நிச்சயமாய் குழந்தை பாக்கியத்தை உண்டாக்குவீர் நம்புகிறேன் ஆண்டவரே. உலகில் வாழ்கின்ற எல்லோரும் நல்லா இருக்குமே ஏசப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.